டெலிகிராம் அக்கௌண்ட்ல எப்படி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். டெலிகிராம் அக்கௌண்ட்ல நம்ம வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்றதுனால நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்திருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து எப்படி ஆன் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்ல நீங்க வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். டெலிகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே அதில் வந்து பிரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அதில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆரோ கிளிக் பண்ணிடுங்க. திருப்பி அந்த பாஸ்வேர்டு வந்து ரீஎன்ட்ரு பண்ணணும். திருப்பி அதே பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டுக்கான ஒரு ஹிண்ட் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹிண்ட் செட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பாஸ்வேர்டு ஹிண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கீழே வந்து ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மெயில் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. ரெக்கவரி மெயில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த மெயில் பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெயிலாக இருக்கணும். அந்த மெயில் இருந்தால் மட்டும்தான் இப்போ நீங்கள் இன்கேஸ் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த மெயிலை வச்சு நீங்கள் ரீசெட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ண முடியும். அதனால எப்போதுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெயில் அட்ரஸை நீங்கள் அங்கே வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஆரோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். ஜிமெயில் ஆப்பில் நீங்கள் எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அந்த கோடை பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். இப்போ கீழே ரிட்டன் டு செட்டிங்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து ஆன் ஆகிடும். இந்த மாதிரி ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து யாராச்சும் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஓடிபி போட்டு லாகின் பண்ணிட்டா கூட இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் என்ன பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு அவங்க வந்து என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அவங்களால பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கு நம்ம செட் பண்ணுறப்ப நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும். அண்ட் மெயினான விஷயம் இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் அண்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எப்போதுமே கரெக்டாக வந்து இருக்கணும். அது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை இன்கேஸ் நம்ம ஃபோன்லேருந்து வேறு ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப கூட நம்ம பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் லாகின் ஆகும். அதையும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது டெலிகிராம் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம எனபிள் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.